மச்சி நான் கொஞ்சம் குண்டா தான் அழகாக இருப்பேன்ல. மச்சான் ஜிம்முக்கு வந்தால் கொஞ்சம் ஹைட் ஆகிடும்ல. மச்சி இந்த க்ரீம் யூஸ் பண்ணால் விலையா இல்லாமல் மச்சி. எல்லாரும் அவங்க கையில் இருக்க சின்ன சின்ன குறையை பெருசாக பார்த்துட்டு இருக்காங்க. மற்றவங்களுக்காக அவங்க உருவத்தை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றாங்க. அப்படி அவங்க உருவத்தை மாற்றிக்கணும்னு ஆசைப்பட்றவங்க தான் இந்த ஸ்டோரி. தம்பி டைம் என்ன? 7:30. ஏய் மச்சி டைம் ஆயிடுச்சுடா போலாம்டா. ஏய் மச்சான் மச்சான் ப்ளீஸ்டா இப்போ வந்துடுவாடா. ஏய் வந்துட்டான் மச்சான். 7:30 வந்துடுச்சுடா. என்ன இல்லை மச்சான் 7:30 ஷார்ப்பாக வேண்டாம் சொன்ன மச்சி. இவ தான் என் ஆள். இவளை பார்க்கறதுக்காக அவங்கள நின்றுக்கிட்டு இருக்கேன். ஆனால் இது வரையும் அவளை நான் மதிச்சது கூட இல்லை. இதோ இவன் தான் என் ஃப்ரெண்டு. அவன் பைக் தான் இது. எனக்கு CBR பைக்னா ரொம்ப பிடிக்கும். வீட்டில் கேட்டால் வச்ச 10,000 கிளியர் பண்ணு வாங்கி தரேன்னு சொல்கிறாங்க. அதுக்கு அவங்க வாங்கி தர மாட்டேன்னு சொல்லியிருக்கலாம். மச்சான் ஹெல்ப் பண்ணுறியா? என்னடா மச்சான் நீ அங்கே நின்று பாடுறா. வேணா பார்க்குறாளா இல்லையா? அவளுக்கு அவ்வளோ சீன்லாம் இல்லை மாமா. மச்சான் ப்ளீஸ்டா போடா. அப்படியே பார்த்துட்டாலும் இவ்வளோ நல்லா தான்ப்பா இருக்கா. புத்து சாரி மச்சி. இவ ஒன்றும் ஃபோன் ஒன்றா இல்லைன்னா அங்கே விளையாடுற பசங்களை பார்க்குறா. இவனை மதிக்கவே மாட்டுறாளே. இப்போ என்ன தனியாக பர்ஃபார்மன்ஸ் பண்ணிட்டுருக்கான்? பூக்களை கூட ரசிக்க வைத்தாலே அவள் பார்வையிலே என்னை வசியம் செய்தாலே ஒரு புன்னகையாலே ஒரு புன்னகையாலே போர் புரிந்தாலே என்னுள்ளே உள்ளே என்னுள்ளே உள்ளே அவள் பக்கம் போக வெட்கம் கொண்டேனே அவள் பேரை கேட்க தயக்கம் கொண்டேனே என்னை பிரிந்து செல்வாள் என்று துக்கம் கொண்டேனே என்னுள்ளே உள்ளே நீதானா? இன்னும் மூஞ்சுக்கு மருத்துவம் தான் வரும். ஏ மச்சான் பார்த்தாலாடா? அவன் எங்கே பார்த்தா அவனை மதிக்க கூட இல்லை. சீக்கிரம் போலாம் மச்சி. எத்தடி கத்துவான். நீ வெயிட் பண்ணுறதுலாம் வேஸ்ட் தான் நினைக்கிறேன் மச்சி. இனிமேட் லேப்ல அதை பிள்ளை லீவ் போட்டுருணும் மச்சி. செம்ம காண்டாகுது. மச்சான் இந்த பொண்ணுங்களாம் ஏன்டா இப்படி இருக்காங்க? ஒன்றும் ஹை கிளாஸாக இருக்க பசங்களை பார்க்குறாங்க, இல்லைன்னா நல்லா வெள்ளையா ரித்திக் ரோஷன் மாதிரி இருக்க பசங்களை பார்க்குறாங்க. நம்மள மாதிரி பசங்களாம் என்ன தாண்டா பண்ணுறது? நீ மட்டும் என்ன அந்த பொண்ணு அழகாக சொல்லிட்டு தானே பார்த்துன்னு இருக்க. அது என்ன சிகரெட் பாக்ஸில் வர வார்னிங் கட்ட மாதிரி எல்லாத்துலேயும் பொண்ணுங்களை தப்பு சொல்லியே தான் ஆகணுமா? மச்சான் நீ யாரா இப்படி பேசுகிற? சீக்கிரம் போடா, கவுண்டர் ஸ்ட்ரைக் கேம் விளாடணும். போகிறேன். காஃபி என்னடா? நம்மனும் அவ்வளோ கருப்பா இல்லையா? மா என்னடா குமாரே, என்னையாமா கருப்பா பெத்த? உன்னை பெத்ததே பெரிய விஷயம். இதுல கருப்பா பெத்த கிருப்பா பெத்தன்னு கண்ணாடி பாக்குற நேரத்துல புக்கை பார்த்துருந்தாவாவது வச்ச 10,000 கிளியர் சும்மா இருமா. டேய் குமார் எந்த டீம்டா? டேய் கருப்பு குமார் எங்க டீம்டா? சொல்றா மச்சி நாளைக்கு ரிசல்ட்ரா. என்ன மச்சான் சொல்ற? 10-16 ஆயிட போகுது மச்சான். வேகனே மனசே சரியில்லை.
சரி வா மச்சான் பீச்சுக்கு போகலாம். சரிடா கிளம்பி பீச்சுக்கு வா. சரிடா. மச்சான் வாழ்க்கையே வெறுப்பாக இருக்குதுடா. நான் சொல்கிறதுனே தெரில. என்னதானா பிரச்சனை உனக்கு? மச்சான் நான் கருப்பாக இருக்குது தான் மச்சான் என் பிரச்சனை. நான் வெள்ளையாக இருந்தால் நான் பார்த்துருப்பாடா. அந்த பொண்ணுலாம் நம்ம தாங்குறவங்கள விட தூக்கி போடுறோம் பின்னாடி தானே சுற்றிக்கிட்டு இருக்காளுங்க. ஏய் நானே எல்கேஜி L11 படித்தோம்டா, மொக்க போடாதடா. நான் சீரியஸாக பேசிக்கிட்டு இருக்கேன்டா. நம்ம லவ் பண்ணுற பொண்ணு நம்ம லவ் பண்ணலனா கூட பரவாயில்லடா. நம்ம லவ் பண்ணுறதே தெரியாமல் இருக்குது தான் மச்சான் அந்த வழி. மச்சி 10th ஃபேர் ஆக்சன் தெரியல உனக்கு? ஆமாம் மச்சான், நீ கூட அத்தனை நாள் ஸ்கூலுக்கு வந்துட்டிய. எனக்கு தெரிஞ்ச ஒரு பெயிண்ட் இருக்காரு மாமா. ஆனால் நீ இருக்கிற மாதிரி சாதாரண பெயிண்ட் இல்லைடா, அவர் வேறு மாதிரி மாமா. நான் ட்ரை பண்ணி பார்க்கலாம்டா. என் தீ காய்ச்சி கூட அவரே சரி பண்ணார். அவருக்கு போய் கேட்டு பார்க்கலாம்டா. உன்னை வெள்ளையாக்க முடிஞ்சா வெள்ளையாக்கிட்டு வர்றா. வா மச்சான் ஒன்றே போயிடலாம் வா. இதாண்டா பெயிண்ட் வீடு. நான் எதனா இருக்கா பாரு மச்சி. அதான் நீ இருக்கே மச்சான். நீயே கிச்சலுக்கு போற, நீயே சிரிச்சுக்கிற. மச்சி இவள் தாண்டா பெயிண்ட்ரு. ம் சொல்லுங்க. இவனை கலர் ஆக்கணும். கலரா? ரெட்டா ப்ளூவா? வெளியே போங்கடா. சார் ப்ளீஸ் சார், நான் கருப்பாக இருக்குது தான் சார் என் பிரச்சனை. குள்ளமாக இருக்கவனுக்கு ஹைட் ஆகணும், ஹைட்டாக இருக்கவனுக்கு கரெக்ட் ஹைட்டில் இருக்கணும், குண்டாக இருக்கவனுக்கு ஒல்லி ஆகணும், ஒல்லியாக இருக்கவனுக்கு ஃபிட் ஆகணும், சொத்த தலைவனுக்கு முடி வளரணும், முடி இருக்கவனுக்கு கரெக்ட் ஹேர் ஸ்டைல் இருக்கணும், ஒன்றை மாதிரி கருப்பாக இருக்கவனுக்கு வெள்ளை ஆகணும். இதுக்கு மேலே நான் அசிங்கப்படுத்த முடியாது போல் இருக்கு. கடவுள் கண்ணை படிச்சதே அழகாக ரசிக்கலாம், ஆனால் அதை வச்சு நம்ம குறையடான கண்டுபிடிச்சிட்டு இருக்கோம். சார் நான் லவ் பண்ணுற பொண்ணு என்னை லவ் பண்ணலன்னா கூட பரவாயில்ல சார், என்னை மதிய கூட மாட்றா. என்னைக்குமே கத்தவரல் மாதிரி இருக்க மாட்டோம் அழகு, சுண்டவரல் மாதிரி இருக்க மாட்டோம் அழகு. ரெண்டு பேரும் நான் அதை ஆசைப்பட்டு மாட்டேன்டா நம்ம கையால் ஒன்றுமே செய்ய முடியாது. அவங்கள மாதிரி இருந்தாடா அழகு. சார் இப்போ மட்டும் நீ என் மூஞ்சி மாற்றலன்னா என் மூஞ்சில் ஆசிட் வச்சுப்பேன் சார். மச்சி என்ன அடிச்சாம தான்டா இருக்கு. டேய் சுமாரா. டக்குன்னு கோவப்பட்டான். நான் வெறும் அடிபட்டவங்க தான் சரியாக்குவேன். கரெக்ட் சார், நானும் காதல் அடிபட்டோம் தான், என்னையும் குணப்படுத்துங்க. தம்பி எனக்கு கலரெல்லாம் ஆக்க தெரியாதுப்பா. இதுக்கு தான் இவ்வளோ சீனா? வேணானா உனக்கு வெள்ளையா ஒரு உருவத்தை தர தெரியும். ஒரு டைம் உன் உருவத்தை மாற்றிட்டா உன் பழைய உருவம் உனக்கு திருப்பி கிடைக்காது. சரி சார் டக்குன்னு என்ன மாற்றிடுங்க சார். ஏய் லூசு மாதிரி பேசாத, தேவல மச்சான். விடுறா. இதில் என்ன தெரியுது? என் மூஞ்சி தெரியுது சார். என்ன சைக்கிளில் போஸ்டர் தெரியுது? இல்லைப்பா, அவங்க மூஞ்சில் அவங்க அப்பா அம்மா மூஞ்சி தெரியும். நான் கொடுக்க போகிற மூஞ்சில் அது தெரியாது. பரவாயில்லையா? பரவாயில்ல சார். சார் எல்லாம் வேணாம் சார் ப்ளீஸ் சார் வேணாம் சார் ப்ளீஸ் சார் மச்சான் சொல்றாடி வேணாம்டாடி ப்ளீஸ் ரெடி. இன்னைக்கு மட்டும் உங்கள் வீட்டில் தங்கிக்கிறேன் மச்சான். மச்சி பிரச்சனை ஆக போகுதுடா. இந்த விடியல் அவளுக்கு பிடிச்ச ஒரு உருவத்தில். மச்சான் 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 இந்த உருவெல்லாம் ஓகே இல்லை? நல்லா இருக்கு மச்சான். மீசெல்லாம் அதிகமாக இருக்கா? எல்லாம் கரெக்டாகுதுடா மச்சான். பாப்பா இல்லை? கண்டிப்பாக பாப்பா மச்சான். என்ன கிளம்பிட்டியா? ஆமாம் மச்சான் கிளம்பிட்டேன்டா, பஸ்ஸில் தான் போகிறேன். நீ என் கூட வந்தால் சந்தேகப்படுவாடா. சரிந்தா. என்ன மச்சான் என்ன சாவி இது? அங்கே பாரு மாமா, நீ ஆசைப்பட்ட வண்டிடா. ரெண்டு வண்டி மாமா, உனக்கு சீப்பை ரொம்ப பிடிக்குமே மச்சான். தேங்க்ஸ்டா. அப்படியே போ, பார்த்து போ மச்சான். ஓகே மச்சான். நான் ஆசைப்பட்டதெல்லாம் ஒன்று ஒன்றா கிடச்சிக்கிட்டு இருக்கு. பா நான் வண்டிடா இது செம்ம. இந்த பைக் மாதிரி அவ்வளோ எனக்கு கிடச்சிட்டா செம்மையாக இருக்கும்.
நல்ல வேலை இன்னும் காலேஜ் பஸ் வரல. பாப்பாலா 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 அப்படி போடு. நம்மளும் அழகாக தான்டா இருக்கோம். எங்கடி இன்னும் அவங்க 2 பேர் வரல? யாருடி? அதான் அந்த கார்னர்ல நிப்பாங்களே அந்த 2 பேருடி. அவனை நீ பார்க்கவே மாட்டியே. யார் சொன்னா? நான் தான் டெய்லி அவனை என் ஃபோன் கேமரா வழியா பார்த்துட்டு இருக்கனே. அவன் போட்டோஸ் கூட என்கிட்ட நிறைய இருக்கு. ஐயோ இவனை நம்ம ஃபோட்டோவை பார்த்துக்கிட்டு இருக்கா. அடிப்பாவி கேடி. தப்பு பண்ணிட்டோமோ? அவனா என்கிட்ட வந்து பேசுவான்னு பார்க்குறான், ஆனால் பேசவே மாட்டேன்றான். வெள்ளையா இருக்க பசங்களெல்லாம் பார்க்க தான் பிடிக்கும், ஆனால் நம்ம தமிழ் பசங்க கூட தான் பேசி பழக பிடிக்கும். அவ்வளோ நீயே போய் பேச வேண்டியது தானே? பொண்ணுங்க பேசினாலும் தப்புன்றாங்க, பேசினாலும் தப்புன்றாங்க. அப்போ என்னதான் பண்ண சொல்ற? பக்கம் வர பிரியம் கொண்டேனே, உன் பேருடன் என்னை சேர்த்து கொண்டேனே, உன் பார்வையில் நான் மயக்கம். சரி ஃபீல் பண்ணாதடி, நாளைக்கு வருவான். நாளைக்கு வரட்டும், அவன் பேசுறனாலும் நானே அவன் கிட்ட போய் பேச போறேன். ரொம்ப அவசரப்பட்டோம். ஒரு டைம் உன் உருவத்தை மாற்றிட்டா உன் பழைய உருவம் உனக்கு திருப்பி கிடைக்காது. என்ன சவுண்ட் இது? நாளைக்கு ரிசல்ட்ரா. கனவா?